ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு போன வீடியோவில் வந்து ஃபஸ்ட் எக்ஸசைஸோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்த்தீங்களா. இன்றைக்கி வந்து நம்ம செகண்ட் ப்ரோக்ராம் பார்க்கலாம். செகண்ட் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா சம் ஆஃப் தி சீரீஸ். ஸோ அந்த கொஷினில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் எடுத்தனா 2 ப்ரோக்ராம் பண்ணணும். ஓகேவா? ஸோ சம் ஆஃப் தி சீரீஸ், ரைட் அ ப்ரோக்ராம் டு சம் த சீரீஸ் 1/1/1 + 2/2/2 + 3/3/3 எக்ஸெட்ரா அப் டு n/n/n. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த சீரீஸோட ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்னன்றது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு. ஸோ எத்தனை என்னோட வேல்யூ 4ன்னு கொடுத்தோம்னா அப்போ 3/3 + 4/4/4 அது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இதுக்கு நம்ம ப்ரோக்ராம் எழுதணும். ஸோ இந்த கோடிங் எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னன்றது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஓகே, ஸோ இந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸோட வேல்யூ வந்து நம்ம வாங்கணும். ஸோ எப்போவுமே ஸ்க்ரீனில் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம டேட்டா வாங்கணும், வேல்யூ வாங்கணும் அப்படின்னா இன்புட் ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இன்புட் என்டர் த வேல்யூ ஆஃப் n. அதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்டு கொடுத்துருக்கோம். இன்ட்டு ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இன்டிஜரா பைத்தான் எப்போதுமே இன்புட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா டிஃபால்ட்டாக நம்ம ஸ்ட்ரிங்காக தான் அக்செப்ட் பண்ணும், டேட்டாவை ஸ்ட்ரிங்காக தான் அக்செப்ட் பண்ணும். ஸோ அதை நம்ம இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணணும், ஒரு நம்பராக கன்வெர்ட் பண்ணணும்னா இன்ட் ஃபங்க்ஷன் கொடுக்கணும். ஸோ n = int ஆஃப் இன்புட் ஆஃப் என்ற த வேல்யூ ஆஃப் n. ஓகேவா? இங்கே வந்து 2 பேராந்தசிஸ் ஓப்பன் பண்ணதுனால 2 பேராந்தசிஸ் க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ என்னன்றது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வாங்கியாச்சு. இப்போ அடுத்தது நம்மளுடைய கேல்குலேஷன்ஸ். ஃபஸ்ட்டு s = 0 அப்படின்னு வச்சுருக்கோம். எஸ்னா என்ன அப்படின்னா எஸ் ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னா சம் ஆஃப் தி சீரீஸ், சம் பண்ணணும். ஒரு டேர்மிங் கேல்குலேட் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம சம் பண்ணணும். அதனால ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 0 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபார் i இன் ரேஞ்ச் ஆஃப், அப்போ ரிப்பீட்டடாக நம்ம என்ன பண்ணுறோம், பவர் கண்டுபிடிச்சிட்டு இந்த டேர்மை கண்டுபிடிச்சு நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அடிஷன் வந்து ரிப்பீட்டட் ப்ராசஸாக பண்ணுறோம். அப்போ ஒரு ஆக்ஷன் வந்து ரிப்பீட்டடாக பண்ணணும்னா கண்டிப்பாக லூப், ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம் இங்கே. சரியா? ஸோ ஃபார் i இன் ரேஞ்ச் ஆஃப், ரேஞ்ச்குள்ளார நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் வித் 1ன்றதுனால 1, n. என்னோட வேல்யூ 4 இருந்ததுன்னா அப்போ நான் வந்து வெறும் n கொடுத்தேன்னா என்ன பண்ணும் 3 வரைக்கும் தான். ஏன்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எப்போவுமே பைத்தானோட ரேஞ்ச் ஃபங்க்ஷன் லாஸ்ட் வேல்யூ n-1 தான் எடுத்துக்கும். அப்போ 3 வரைக்கும் தான் கால்குலேட் பண்ணும். அதனால தான் இங்கே வந்து நம்ம வந்து n+1 கொடுக்குறோம். சரியா? ஸோ 1, n+ ஸ்டெப் சைஸ் வந்து நம்ம கொடுக்க தேவையில்லை. ஏன்னா 1 இன்க்ரீஸ் பண்ணுறதுனால டிஃபால்ட்டாக அது 1 தான் எடுத்துக்கும். ஸோ இது எப்படின்னு புரிஞ்சுதா? ஸோ 1, போன ப்ரோக்ராமுக்கு இதே மாதிரி தான் வரும். சரியா? ஸோ 2 ப்ரோக்ராம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ரெண்டுக்குமே 1, n+1 கோலன், ஃபார் லூப்பில் கோலன் வைக்கணும். சரியா? அப்புறம் நெக்ஸ்ட்டு எப்போவுமே கோலன் கொடுத்தனா அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக இண்டென்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த லூப்பில் ரிப்பீட் பண்ணுறதுக்கு 2 ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ஒரு டேர்மையும் கண்டுபிடிக்கிறோம் நம்ம. அப்போ அதுக்கு என்ன அப்படின்னா a = இங்கே என்ன பண்ணியிருக்கோம் 1/1/1. அப்போ பவர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்பனண்ட்டோட ஆப்ரேட்டர் என்ன டபுள் ஆஸ்டெரிக்ஸ். ஓகே, ஸோ i /i அப்புறம் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? அப்புறம் வந்து இதை ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம். இதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணிங்கன்னா இங்கே ஸ்ட்ரக் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே சீரீஸாக பாருங்கள். மேலே 1/1 இருக்கு இல்லையா, 2 எல்லாமே ஒரே சேம் நம்பர். அதனால நம்ம என்ன பண்ணோம், எல்லாமே ஐன்னு போடுங்க. பவர்ன்றதுனால டபுள் ஆஸ்டெரிக்ஸ். ஸோ இந்த சீரீஸை பார்த்த உடனே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம டேர்மை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும், சம் பண்ணணும். ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சம் பண்ணணும் இல்லையா ப்ரீவியஸ் டேர்மோட. அதனால தான் s = s + a. ப்ரீவியஸ் என்ன இருந்து 0 + ஃபஸ்ட் டேர்மை ஆட் பண்ணிவிடும். ஸோ அடுத்தது இட் வில் கோ ஃபார் செகண்ட். ஓகே, ஸோ இது ரிப்பீட்டடாக பண்ணோம். அப்புறம் பிரிண்ட் லாஸ்ட்டாக முடித்த பிறகு பிரிண்ட் பண்ணணும். அப்போ இதை எங்கே எழுதணும், நேராக ஃபாருக்கு நேராக 0 இன்டென்டிங்கில் தான் இதை எழுதணும். சரியா? இங்கே எழுதிடாதீங்க, இங்கே தான் வரணும். ஸோ பிரிண்ட்டு த சம் ஆஃப் த சீரீஸ் இஸ், இது மெசேஜ்ன்றதுனால டபுள் கோட்ஸோ சிங்கிள் கோட்ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கமா போடுங்க. நம்மளுடைய ஆன்சர் எதில் இருக்குது, எஸ்ஸில் இருக்குது. ஸோ அதை எஸ்ன்னு இங்கே போட்டுக்கலாம். சரியா? ஸோ இதுதான் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை நம்ம வந்து டைப் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. திருப்பி ஒரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணுறேன். நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஐடிஎல்இ ஓப்பன் பண்ண தெரியும் இல்லையா? ஸோ பைத்தான் ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து
இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்றது வேல்யூ ஆஃப் n. இது உங்களுக்கு தெரியும். s is equal to 0. ஓகே, ஸோ இது 0 எஸ்ஸை வந்து சம் ஆஃப் த சீரீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எஸ்ன்ற வேரியபிள் அதை 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபார் i in ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ரேஞ்ச் ஆஃப் 1, n + 1. ஓகே, பேராந்தசிஸ் க்ளோஸ் பண்ணுங்க, கோலன் அட் த எண்ட். சரியா, ஆட்டோமேட்டிக்காக இது இண்டென்ட் ஆகி இங்கே வரணும். இது கண்டிப்பாக முக்கியம். இதை விட்டுட்டிங்கன்னா சின்டாக்ஸ் எரர் வரும். சரியா, ஸோ இங்கே தள்ளி வச்சுட்டு இண்டென்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் தான் இதே லைனில் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ஒரு டேர்மை கண்டுபிடிக்கிறோம். அது ஏன்னு வச்சுருக்கோம். ஏ இஸ் ஈக்குவல் டு அங்கே நம்ம என்ன பார்த்தோம், ஐ. ஸோ பேராந்தசிஸில் ஐ பவர்ன்றதுனால டபுள் ஆஸ்ட்ரிக்ஸ், திருப்பி ஐஏ அண்ட் ஸ்லாஷ் போடுங்க. ஸ்லாஷ்னா டிவைட் பண்ணணும். 1/1/1 அதனால ஸ்லாஷ். ஓகே, ஸோ நம்ம ஸ்லாஷ் போட்டுட்டு திருப்பி ஐஏ. ஓகேவா, இந்த டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டேர்ம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் டேர்மோட ஆட் பண்ணணும், சம் பண்ணணும். அதனால எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் ஏ, அவ்வளோதான். ஸோ நம்ம டேர்ம் கண்டுபிடிச்சிட்டு ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே ரிப்பீட்டடாக பண்ண போகிறோம். சரியா, இப்போ நம்ம அவ்வளோதான். இது 2 தான் வந்து இந்த லூப்பில் ரிப்பீட் ஆகும். இது முடிச்ச பிறகு ஆன்சரை பிரிண்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக இது வந்து 0 இண்டென்டிங்கில் தான் வரும். ஃபாருக்கு நேராக எழுதுங்க. சரியா, இப்போ இங்கே வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம். ஸ்க்ரீனில் தெரியணும்னா கண்டிப்பாக பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். பிரிண்ட் ஓப்பன் பேராந்தசிஸ் போடுங்க. ஒரு மெசேஜ், ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம், த சம் ஆஃப் த சீரீஸ். வெறும் ஆன்சர் மட்டும் டிஸ்பிளே பண்ணால் நல்லா இருக்காது இல்லையா, அதனால த சம் ஆஃப் த சீரீஸ் இஸ் கோட்ஸை கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கமா போடணும். சரியா, இப்போ ஆன்சர் நமக்கு எதில் இருக்குது, எஸ்ஸில் இருக்குது. அதனால எஸ் போடுங்க, க்ளோஸ் பண்ணுங்க. சரியா, அவ்வளோ இந்த ப்ரோக்ராம் ஒரு ஃபியூ லைன்ஸ் தான் இருக்குது. ரொம்ப ஈஸி. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கேயாவது ஸ்ட்ரக் பண்ணிங்கன்னா அந்த சீரீஸை பார்த்தாலே ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்கே நீங்கள் மிஸ்டேக் பண்ணுற இடம் என்ன அப்படின்னா, இங்கே 2 பேராந்தசிஸ் ஓப்பன் பண்ணதுனால கண்டிப்பாக 2 பேராந்தசிஸ் க்ளோஸ் பண்ணணும். சரியா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இது தெரியும். சம் பண்ணுறோன்றதுனால எஸ்ஸை வந்து 0ன்னு வச்சுக்கோங்க. ரேஞ்ச் வந்து 1,n+1 கொடுக்கணும். ஃபார் லூப் கண்டிப்பாக கோலனில் எண்ட் ஆகணும். சரியா, அதுக்கப்புறம் 2 ஸ்டேட்மெண்ட்டும் இதை ரிப்பீட் பண்ணுறோம் அப்படின்றதுனால இது 2ம் இந்த இண்டென்டிங்கில் ஃபாலோ பண்ணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு இந்த சீரீஸ் ஸ்ட்ரக்காக இந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணுவீங்க, சம்டைம்ஸ் மறந்துடுவீங்க. அப்போ அந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா 1/1/1 2/2/2 ஒரே நம்பர் தான் இருக்குது. அதனால ஐன்னு போடணும். அப்போ பவர்ன்றதுனால எக்ஸ்போனன்ட் ஆப்ரேட்டர் டபுள் ஆஸ்ட்ரிக்ஸ். ஓகேவா, ஸோ அப்புறம் எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் ஏ. இப்போ இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா 1. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை சொல்கிறேன் நான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ 1,n+1 1ஓட வேல்யூ ரேஞ்ச் வந்து ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்சோட ரேஞ்ச் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், வேல்யூ ஜென்ரேட் பண்ணும். வேல்யூ என்ன பண்ணும், என்ன வேல்யூலாம் டிஸ்பிளே பண்ணும் அப்படின்னா 1, அப்புறம் 2, 3, 4 வரைக்கும் தான். ஓகேவா, நான் 4ன்னு கொடுத்தேன்னா 4 + 1 5னா 4 வரைக்கும் தான் எடுத்துக்கும். அப்போ இதில் உள்ள வேல்யூஸ் என்ன அப்படின்னா 1, நெக்ஸ்ட் 2, அப்புறம் 3, அப்புறம் 4. ஓகே, 4 வேல்யூஸ் தான். ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணோம், ஐ வந்து 1ன்ற வேல்யூ எடுத்துரும். ஓகே, இந்த 1 எடுத்துக்கும். அப்போ 1/1/1 அதை வந்து ஏல ஸ்டோர் பண்ணிடும். அடுத்தது என்னது, எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் ஏ. எஸ்ஸோட வேல்யூ நமக்கு ஏற்கனவே என்ன இருந்தது, 0 இருந்தது. ஸோ 0 + 1/1/1 அதை கால்குலேட் பண்ணிடும். திருப்பி ஐ வந்து என்ன பண்ணும், திருப்பி லூப் ரிப்பீட் ஆகும். இப்போ ஐயோட வேல்யூ என்ன எடுத்துக்கோன்னா 2 எடுத்துரும். நமக்கு ஏற்கனவே என்ன இருந்தது, 1/1/1 இருந்தது எஸ்ல. திருப்பி இதை கண்டுபிடிச்சிட்டு 2/2/2 ஆட் பண்ணிடும். சரியா, அப்புறம் 3, அப்புறம் 4 முடிச்சிடும். அவ்வளோதான், இந்த சம் ஆஃப் த சீரீஸ் நமக்கு ஜென்ரேட் ஆகிடும். பிரிண்ட் த சம் ஆஃப் த சீரீஸ் எஸ், இந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். நமக்கு ஆன்சர் எதில் இருக்குது, எஸ்ஸில் இருக்குது. நம்ம 4 கொடுத்தா 76.0ன்றது டிஸ்பிளே ஆகிடும். சரியா, ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கே தெரியும், ரன் மாடியூல் கொடுக்கணும் இல்லையா. ஸோ ரன் மாடியூல் நான் ப்ரோக்ராம் ஏற்கனவே சேவ் பண்ணிட்டேன், அதனால் ஓகே கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ என்டர் த வேல்யூ ஆஃப் n கேட்குது, நான் 4 கொடுக்குறேன். என்ட்ரிக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். சம் ஆஃப் த சீரீஸ் இஸ் 76. அவ்வளோதான், இந்த ப்ரோக்ராம் இஸ் ஓவர். உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து இது ஒரு 4 லைன், ஒரு 6 லைன்ஸ் தான் இருக்குது. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். போன ப்ரோக்ராமும் இந்த ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் லைன் வந்து 2க்குமே ஒன்று தான். வேல்யூ வாங்குகிறோம், அப்புறம் சம்ம 0 இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஃபார் லூப்குள்ளார 2. இது இண்டென்டிங் 2ம் ஒரே லைனில் இருக்கணும்.
ஓகேவா? அப்புறம் பிரிண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். நீங்கள் இங்கே n+1 போடணும், மறந்துடாதீங்க. அப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னா இந்த சீரீஸ், இதை டேர்மை கரெக்டாக போடணும். அது சம் ஆஃப் த சீரீஸ் கொஷினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். ஸோ பவர்ன்றதுனால டபுள் ஆஸ்ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். எல்லாம் ஒரே நம்பர் அப்படின்றதுனால I. அப்புறம் ப்ளஸ் பண்ணுறோம். சம்ன்றதுனால ப்ளஸ் பண்ணுறோம், ஆன்சரை டிஸ்பிளே பண்ணுறோம். சரியா? ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, எனக்கு தெரிஞ்சு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை. நான் அடுத்த ப்ரோக்ராமும் சொல்லி தந்துடுறேன். தேங்க்யூ.